மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீக மருவம் நிகழ்ச்சியில் நிறைய கிரக பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு விதமான நடுக்கம், பயக்கம், குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இறைவனாலே வெல்ல முடியும். அந்த இறைவனாலுங்கிறது முயற்சி என்பதால் வெல்ல முடியும். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன், ஜாதகமே வாழ்க்கை அல்ல, ஜாதகங்கிறது ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா எதையும் வெல்லலாங்கிறது உங்ககிட்ட வலியுறுக்கிறதை நினைவு கூர்ந்து இப்போ சமீபத்தில் நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. யார் இந்த குரு? இந்த குருவினுடைய ஆலயங்களை தெரிஞ்சுக்குவோம். எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் குரு பெயர்ச்சி ஆகுவதை காட்டிலும் குரு பார்த்தால்தான் புண்ணியம். 2, 4, 6, 8 உனக்கு என்னப்பா குரு பார்வை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் திருமணம் பண்ணுவதற்கு கூட குரு வந்துருச்சாரா அப்படின்னு தானே கேட்குறோம் இல்லையா? அதை மீண்டும் உங்ககிட்ட நினைவு கூர்ந்து இப்போ குருவினுடைய ஆலயங்களை பார்ப்போம். பிரதானமாக குருவினுடைய ஆலயம்னு எடுத்தால் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா எல்லாத்துக்குமே வருடம் வருது. ஆனால் அரிய ஆலயங்களும் இருக்குது. இது பரிகார ஸ்தலங்களாக இல்லாமல் ஆன்மீகம் அறிவியல்ல இதுலேயும் அறிவியலில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி முதலாக ஆலங்குடி. இது குரு பெயர்ச்சி உகந்தது. அபிஷேகம் காமிக்கிறாங்க, அந்த குரு மாறுற நேரம் பிரார்த்தனை காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர் ஆபத் சகாயவரர் அப்படின்னு அந்த மூலவருக்கு பேர். அப்போ என்னன்னா, அந்த 9ல் குரு, 10ல் குரு, 8ல் குரு இதெல்லாம் கொஞ்சம் பாத சாதகத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட அந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய மூலவர் ஆபத் சகாயவரை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கும் பொழுது, குருவாக இருந்தாலும் உனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை நீக்கிறேன்னு சொல்லக்கூடிய அரிய பெரிய விஷயம்தான் இந்த ஆலங்குடி. இந்த ஆலயத்தை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் சிறப்பாக பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திட்டை, இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டை. இந்த திட்டையை பற்றி கேள்விப்படும் பொழுது குரு பகவான் யார் அப்படின்னா, வெள்ளை யானையில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடியவர் குரு பகவான். சார் இப்போ வெள்ளை யானைக்கெல்லாம் எங்கே சார் போகிறது? வெள்ளை யானை இல்லை அப்படின்னா கூட இன்றைக்கி சில கோயிலில் சமீபத்தில் திருச்செந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த யானைக்கு முழுவதுமாக உபூதி பூசி ஒரு வாரத்துக்கு, அதாவது ஒரு நாள் பொழுது அந்த யானையை வெள்ளையாகவே வச்சுருப்பாங்க. ஏன்னா தேவலோக யானைன்னு பேர். அப்போ என்ன அப்படின்னா, வெள்ளை யானை நீங்களும் ஊதி பூச சொல்கிறீங்களா அப்படின்னா அது அல்ல நேயர்களே. யானையை நம் பார்க்கும் விதத்திலே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இது. அப்போது தட்சிணாமூர்த்தியை கும்பிடக்கூடாதா அப்படின்னா, மூலவராகப்பட்டவர் குருவாகவும் அவருடைய உற்சவராகப்பட்டவர் தட்சிணாமூர்த்தியும் இருக்குது. 2 பேருமே குன்பது நன்மை. ஸோ ஆலங்குடி, திட்டை இதை 2 நம்ம அறிஞ்ச விஷயம். இன்னொரு அரிய பெரிய விஷயம் என்னன்னா, சிவபெருமான் லிங்க வடிவமாகவே இருக்கிறார். சிவபெருமானே குருவாக இருக்கிறார். நவகிரகங்களில் தேவ குருவாக இருக்கார். தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறார். குரு உபதேசம், அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்ல மாதிரி மாதா பிதா குரு அப்படின்னு சொன்னாங்க. தாய் தந்தை குருங்கிறாங்க. தாயை பற்றி சொல்லியிருக்கிறேன். தந்தைக்கு அப்புறம் குருவாக இருக்கிறவர் அந்த மூலவரே வரார். அப்படி எடுத்துக்கும் பொழுது இந்த அரிய நிகழ்ச்சி, இந்த ஆலயங்கள் மக்கள் டிவியில் மட்டுமே நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதானமாக தந்தைக்கே உபதேசம் பண்ணக்கூடிய சுவாமி மலையும் குரு பெயர்ச்சிக்கு உகந்த ஸ்தலம். ஏன்னா தந்தைக்கே அவன் உபதேசம் பண்ணுறான், அப்போ அவன் குருக்கு சமமானவன். அதே போல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகர், அங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூரை எடுத்துக்கிட்டோம்னா அது குருஸ்தலம்னு சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்குது அப்படின்னு. அதை விட ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, அவனும் தந்தைக்கே உபதேசம் பண்ணக்கூடியவன். ஆனால் அவன் எப்பவும் செந்தூர் முருகன் அப்படின்னு அவனுக்கு பேர். திரு என்கிறது அடமொழி, திருச்செந்தூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த செந்தூர் முருகன் சொல்லக்கூடிய அந்த முருகன் அங்கே தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் கூட தந்தைக்கு உபதேசம் பண்ணி கொடுத்துட்டு, செந்தூரம்னா வெற்றி பெறக்கூடியன்னு அர்த்தம். செந்தூரம் எடுத்துக்கிறோம், செந்தூர திலகம் சொல்கிறோம் இல்லையா? அங்கே ஒரு அதிசயம் என்னன்னா, உபதி நம்ம வெரைட்டியில் தான் செய்வாங்க, அதாவது எருவாட்டியில். ஆனால் அங்கே பன்னீர் இலையில் இருக்கக்கூடிய உபதி பல நோய்களை தீர்க்கக்கூடியது. அப்போ அங்கே மறைமுகமாக முருகப்பெருமான் குருவாக இருந்து இன்றைக்கும் கூட அங்கே போய் உபதி வாங்கும்பொழுது ஒரு இலையில வச்சு கொடுப்பாங்க. அது கூட சாட்சாட்சமாக நடக்கும். எப்படின்னா, பன்னீர் இலையை பறிக்க மாட்டாங்களாம். பன்னீர் மலையிலேருந்து கீழே விழுந்து அதுவாக காஞ்ச பிறகு அதை எடுத்து நெருப்பில் போட்டு அந்த உபதி தயாரிக்கிறாங்க. ஆததால் அந்த திருச்செந்தூரும் குரு குஷமும். அடுத்ததாக நான் முன்னே சொன்ன மாதிரி லிங்க வடிவமாக இல்லாமல் முழு ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ரொம்ப அதிசயம். நடராஜர் சிதம்பரத்தை தானே சார் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கலாம். அல்ல நேர்களே, மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது, பழங்காலத்து ஆலயம். சொக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சொக்கநாதர் கோயிலுக்கு தெற்கு மாசி மேல மாசி சந்திப்புல இன்மையிலும் இந்த பிறப்பிலையும் நன்மை தருவார். அப்போ என்னன்னா, எந்த கிரகத்தில் ஏற்பட்டாலும் குருவினால் ஏற்படக்கூடிய கெடுபலனை நீக்கக்கூடிய அந்த இந்த பிறப்பிலையும் நன்மை தரக்கூடிய இந்த ஆலயத்தில் சிவபெருமான் முழு ரூபமாக
இருக்கிறார். அப்போ இவரை சேவிச்சால் முழு ரூபமாக இருக்கக்கூடிய சிவனை சேவிச்சா குருவுக்கு சேவிக்கிறதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த இன்மையிலும் நன்மை தருவாருங்கிற கோயிலும் இந்த குரு பரிகார ஸ்தலமாக வருது. இங்கு போகும் பொழுது கணவன் மனைவியினுடைய பிரச்சனை, முதிர் கன்னிகளுடைய திருமண தடை, முதிர் காளையர்களுடைய திருமண தடையை அந்த சிவபெருமான் நீக்கிறது ஐதீகம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து சோழவந்தான், வெத்தலைக்கு பேர் பெற்ற சோழவந்தான் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சோழவந்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படின்னு பேர். இது என்னன்னா குருவி வழிபட்டது அப்படிம்பாங்க. அல்ல நேயர்களே, குரு வழிபட்ட இடம். படித்துறைனா ஆறுகள் ஓடும் பொழுது துணியை துவைப்பதற்காகவும் நம்ம உட்கார்ந்து குளிப்பதற்காகவும் அந்த படிக்கட்டு போல் செய்யப்பட்டது தான் அந்த படித்துறை. தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் சலசலன்னு, அதில் உட்கார்ந்து துளைக்கிறதுக்கு தான் அந்த படித்துறைன்னு பேர். ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இன்னும் இந்த நேச்சுரல் வடிவம் இருக்குது வைகை ஆற்று கரை ஓரத்தில். சித்திரரத வல்லப பெருமாள் அப்படின்னு பேர். நீ சத்ராவி பண்ணுறிய, எனக்கு என்ன கிரகம் தெரியலையே, எதை தொட்டாலும் தடங்களாக இருக்குது, எதாக இருந்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை நீக்கக்கூடிய சித்திரரத வல்லப பெருமாள் வைஷ்ணவம் தெய்வத்தில் வைஷ்ணவம் கௌமாரம் இதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் இறைவன் ஒருவனே. ஆனாலும் கூட தேவ குருவாக இருக்கக்கூடியவர் இந்த குருவித்துறையில் சுயம்பாக தோன்றி அவருக்கு அருகில் சக்கர தரவாலும் சுயம்பாக தொடங்கி சித்திரரத வல்லப பெருமாளை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் இது. இங்கு போகும் பொழுது என்ன சார் குரு பயிற்சிக்கு குருவை வணங்கணும்னா மக்கள் டிவியில் இப்படி ஒரு அதிக நிகழ்ச்சியா அப்படின்னா, ஆம், நம்மளுடைய பாவத்தை ஃபுல்லாக குரு ஏற்றுக்கிறார். அந்த குரு அவருடைய பாவத்தை தீர்ப்பதற்காக ஒரு அரிய நிகழ்வாக அந்த சித்திரரத வல்லப பெருமாள் கோயிலை பிரார்த்தனை பண்ணுறார். இப்போ இதில் நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, ஜென்ம நமஸ்து நீக்கக்கூடிய பெருமாளுடைய அருளும் கிடைக்கும், பெருமாளை சுயம்பாக தோன்றக்கூடிய குருவை வணங்கின பிரார்த்தனையும் கிடைக்கும். இந்த மாதிரி அரிய நிகழ்ச்சி மட்டும் நம்ம சேனலில் மட்டுமே இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த குருவித்துறை. இந்த குருவித்துறைக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலங்கள் என்ன சார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறப்ப தட்சணாமூர்த்தி. எந்தெந்த ஆலயங்களெல்லாம் தட்சணாமூர்த்தி இருக்கிறோ அந்த தட்சணாமூர்த்தியை நம்ம வணங்கலாம். இதெல்லாம் கால அவகாசம் கருதி ஒரு சில ஆலயங்களை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். கூடுதல் அம்சமாக எல்லோரும் பிணியினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகை நோய் இருக்குது. இன்றைக்கி மெடிக்கல் போகாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த குரு பயிற்சியில் ஆயுள் பலம், திருமணம், புத்திரப்பிறப்பு, டைவர்ஸு இல்லையா, ஒருத்தர் வெட்டிக்கிறது, குத்திக்கிறது, நாடு முன்னேற்றம், இதெல்லாம் காட்டிலையும் மனிதனுடைய ஆரோக்கியம் முக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கும் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அங்கே மருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான கோயில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியிலேருந்து குலசீலம் போகக்கூடிய ரூட்டில் திருத்தொடையூர் அப்படின்னு பேர். திருத்துறையூர் அல்ல, தொடையூர்னு பேர். இந்த திருத்தொடையூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் விஷமங்களேஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த அரிய நிகழ்வு இன்றும் இந்த ஊரில் பாம்பு தேளு கடிச்சா உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. இங்கே ஒரு அர்ச்சனை பண்ணி மினிமம் 3/4 மணி நேரம் இருப்பாங்க. அந்த விஷம் நீக்கக்கூடிய அரிய அற்புதமான நிகழ்வு இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்கிறது இல்லை, இன்னும் அந்த சம்பவம் அந்த ஊரில் நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரனை பார்த்து நம்ம பயந்துருப்போம், ரொம்ப நடுக்கமாக இருப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முனிக்கு பேர் வாதக்கால் முனீஸ்வரன் பேர். இந்த முனீஸ்வரனே இந்த சிவபெருமானை வணங்கினால இங்கே உபூதி கொடுக்காம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்க. அந்த எண்ணெய்க்கு பத்தியம் இல்லை, ஜாதி மதம் இல்லை. அந்த எண்ணெயை தடவி கொண்டு வரும் பொழுது உங்களுடைய ருணரோண நோய்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. அப்போ நீங்கள் சிவபெருமான் கோயிலை சொல்கிறீங்களா அல்லது குருக்கு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு எண்ணம் ஏற்படலாம். ஒரு சில ஆலயங்களை சொல்லும் பொழுது மூலவருக்கே விளக்கு போடணுங்கிற எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி மூலவரை விளக்கி விட்டு இப்போ மைய கருத்தாக இருக்கக்கூடிய இந்த விஷமங்களேஸ்வரை சுற்றி வரும் பொழுது அங்கே ஒரு தட்சணாமூர்த்தி இருக்கிறார். அந்த தட்சணாமூர்த்தியை இது முடிக்க யாரும் கேள்விப்படாத பேர் திகி சண்டால தட்சணாமூர்த்தின்னு பேர். சண்டாலனே அப்படின்னு திட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி திகி சண்டால தட்சணாமூர்த்தின்னு பேர். இவரை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வணங்கும் பொழுது உங்கள் உடலில் உள்ள, உங்கள் குடும்பத்தில் உள்ள, உங்கள் நண்பர்கள் அத்தனை விதமான நோயும் நீங்கும். பேசாத குழந்தை பேசும். இங்கே என்னன்னா, தேனை வாங்கி அந்த தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணதை பாத்திரத்தில் பிடித்து அப்போவே நம்மளிடம் கொடுப்பாங்க. ஆக அந்த குரு பயிற்சிக்கு இந்த திருத்தொடையூரில் இருக்கக்கூடிய திகி சண்டால தட்சிணாமூர்த்தியை வணங்கி நாடும், நம் தெருவும், நம் இல்லமும், நம் ஊரும், நம் நண்பர்களும், ஏன் இந்த குரு பயிற்சியால் பாதிக்கப்படுபவர்களும் மக்கள் டிவி வழியாக நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ எல்லா குரு பகவானையும் வணங்கி பிரதானமாக திருத்தொடையூரில் இருக்கக்கூடிய திகி தண்டால தட்சணாமூர்த்தியை வணங்கி அவர் பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்குநாதர் அடிமை ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.